விஜய் டிவியினுடைய நியானா நிகழ்ச்சியின் மும்மொழி கொள்கை எபிசோடு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க எல்லாம் ஒர்க் பண்ணி ஷூட் முடிச்சு அதனுடைய எடிட் எல்லாம் முடிச்சு ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு தயாரான நிலையில் பாஜக அரசு அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக இந்த மும்மொழி கொள்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்கள் முழுக்க பற்றி எறிய தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய ஹோஸ்டாக இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்களை டேக் பண்ணி பலவிதமான போஸ்டுகள் என்ன நடந்தது என்பது வெளியில் தெரிய வேண்டும். இதில் பாஜகவினுடைய ரோல் என்ன, குறிப்பாக மத்திய ஐடி மினிஸ்டராக இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டராக இணையமைச்சராக இருக்கும் எல்முருகன் அவர்களிலிருந்து அண்ணாமலை அவர்கள் தரப்பிலிருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்கிற கேள்வி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவும் எதிர்ப்புமாக ஒரு ஷோ நடத்தினாலே அதில் நாங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அப்படின்னு இந்த 1 கோடி கையெழுத்து வாங்கக்கூடியவருக்கு ஏன் இந்த அச்சம் வந்திருக்கிறது என்கிற விஷயங்கள், உண்மையிலேயே பின்னணியில் என்ன நடந்தது, நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை கலந்து கொண்டு வந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கள் என்ன, இதில் ஹைலைட்டாக பாஜகவினுடைய அலிஷா அப்துல்லா அவர்கள் அவங்க திடீர்னு வேற ஒரு விஷயத்தை போட்டு உடைத்திருக்கிறார்கள். இதனுடைய உண்மையான பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளமான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. நியானா ஷோவை தடுத்து நிறுத்திட்டாங்களா, கோபிநாத் அவர்களை மிரட்டிட்டாங்களா அப்படின்னு சமூக வலைதளம் முழுக்க கடந்த சனிக்கிழமை இரவுலேருந்தே ஒரு பெரிய விவாதம் வெடிச்சது. என்ன விஷயம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்றைக்கு ஒரு ஈவெண்ட் டெலிகாஸ்ட் ஆகிருக்கணும். இந்த வார தொடக்கத்தில் மும்மொழி கொள்கைங்கிற ஆதரவு எதிர்ப்பு, அந்த நிதியை கொடுக்க முடியாது 2100 கோடி ரூபாய் இப்படி எல்லாம் போய் வந்துகிட்டு இருந்த நேரத்திலேயே அதுக்கு ஆதரவும் எதிர்ப்புமானவர்கள் வரலாம் அப்படின்னு நியானாலேருந்து இன்வைட் கொடுத்துருந்தாங்க. பலரும் போய் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்துக்கிட்ட ஃபோட்டோ வேணால் நம்ம பார்க்கலாம். அந்த புகைப்படத்தை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த புகைப்படத்தை யார் ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னா, பாஜகவினுடைய அலிஷா அப்துல்லா அவர்கள் பாஜகவின் மாநில செயலாளராக இருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவுக்கு அவங்க மாநில செயலாளராக இருக்கிறார்கள். இந்த அலிஷா அப்துல்லா தான் ஷேர் பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க ஷோவுக்கே போகல. இந்த ஃபோட்டோ அவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, சரி வாங்கியிருப்பாங்க, ஏன்னா அவங்க ஆட்கள் எல்லாம் அங்கே போய் உட்காந்துருக்காங்க இல்லையா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இந்திக்கு ஆதரவாக அல்லது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், கீழே மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பாக அது இருக்கிறது. இந்த ஃபோட்டோஸை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஹோல்டு பண்ணிட்டு நம்ம வர வேண்டிய இடம் என்னவா இருக்குது அப்படின்னா, இதில் என்ன நடந்தது ஆக்சுவலாக நியானாவுக்கு டாபிக் சொல்லிட்டாங்க, கெஸ்ட்டுகளை கூப்பிட்டாச்சு, விவாதம் முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் பண்ணி ஷூட் முடிச்சு எடிட் எல்லாம் முடிச்சு ஏர் பண்ணுவதற்கு முன்பாக, அதாவது அவங்க எப்படி 1 நாள் இல்லை 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ப்ரோமோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த ஹைப் பேக்கேஜாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரோமோங்கிறது வெள்ளிக்கிழமை வரலை அப்படிங்கிற விஷயம் வரும்போது ஏன் லேட் ஆகுது, ஒருவேளை சனிக்கிழமை வரிசை எல்லா ப்ரோமோ இருந்து ஹைப் பேக்கேஜ் கொடுக்க போகிறாங்களான்னு பார்த்தா சனிக்கிழமை ப்ரோமோ வருது. அந்த ப்ரோமோ என்ன அப்படின்னா, சமையல் நிகழ்ச்சி தொடர்பானது. கிட்டத்தட்ட ஃபுட்டீஸ் இந்த இன்ஸ்டால் மற்றதில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய உணவு ஆர்வலர்கள் இல்லை ஃபுட்டு வீலாகஸ் இந்த மாதிரியான ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் உணவு பிரியர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அது தொடர்பான ஒரு இது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்போ ஏன் ரிலீஸ் ஆகலைங்கிற கேள்வி தான் எழுந்தது. இப்போ தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதை நிறுத்தியது யார், எங்கிருந்து வந்த உத்தரவின் காரணமாக இந்த அது மிரட்டலாக அச்சுறுத்தலாக தொழில் நிறுவனத்துக்கே போயிருக்கு. வெறும் ஒரு நிகழ்ச்சியினுடைய ஹோஸ்ட் நினைச்சா நிறுத்திடலாமே. ஏன்னா கோபிநாத் அவர்கள் அதனுடைய தொகுப்பாளர் தான் இருக்கார். டு அன் எக்ஸ்டென்ட் அந்த டீமுக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் மேனேஜ்மெண்ட்டில் டாப்பில் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனை எந்த எல்லா வரைக்கும் அவரால் மாற்றவோ அல்லது விவாதிக்கவோ இடம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், விஜய் டிவியினுடைய அந்த போஸ்டரை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு கலந்து கொண்டவர்கள் இப்போ இது நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறத வெளிப்படையாக விஜய் டிவி சொல்லலை. ஆனால் எடுத்த ஷோவை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னும் போது தான் ஊடகவியலாளர் ஜீவபாரதி அவர்கள் போட்டுக்கக்கூடிய போஸ்ட் பார்க்குறோம். நியானா வரலாற்றில் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்டு வேலைகள் முடிக்கப்பட்டு விட்டது, அழுத்தத்தின் காரணமாக நாளை ஒளிபரப்பு செய்யப்படாது அப்படின்னு அவருக்கு சோர்ஸஸை கன்ஃபார்ம் பண்ணி கிராஸ் செக் பண்ணிவிட்டு இட் இஸ் பீன் ட்ராப்டு அப்படிங்கிறத, ஏன்னா அவர் ஒரு செய்தி தொலைக்காட்சியினுடைய ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கார், அதை கிராஸ் செக் பண்ணாமல் போடக்கூடாதுன்ட்டு அன்றைக்கு சனிக்கிழமை இரவு அவர் அந்த பதிவை போடுறாரு. இரவு கிட்டத்தட்ட 11 மணிக்கு பிறகு அந்த ட்வீட்டை அவர் அப்லோட் பண்ணுறாரு. இப்போ தான் போய் கலந்து கொண்டவர்கள், இந்த ஹை பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி அதில் போய் கலந்து கொண்டவர்களில் ஒருவராக கருதப்படும் எழுத்தாளர் மகேஷ் அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். பாருங்க, இது வந்து நிகழ்ச்சி தடுத்து நிறுத்தப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக அவர் போட்டது. இந்தியாவின் தேசிய மொழி என்கிற அழுகிய பொய்யை அடித்து நொறுக்கி உள்ளது இந்த வாரம் வரவிருக்கும் நியானா. அங்கே டிபேட் என்ன நடந்ததுங்கிறது அவருக்கு தெரியும், பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ உள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது அந்த எதிர்த்தரப்பில் உட்கார்ந்தவர்களை பார்த்தோம் இல்லையா. ஒரு விவாதத்துக்கு வரக்கூடிய வலதுசாரி குமார் அவர்களில் தொடங்கி அங்கே எழுத்தாளர் ஒருத்தர், இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வலதுசாரி ஆனால் வலதுசாரின்னு சொல்லிக்காமல் வரக்கூடியவர்கள், இப்படியான ஆட்கள் மற்றபடி ஒரு மிக்ஸ்டாக இருந்தாங்க.
இந்த பக்கம் அதே போல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சேலம் தரணிதரன் அவர்களில் தொடங்கி ஊடகவியலாளர்கள் ஜெயலலினி அவர்களாகட்டும் மற்றவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்துருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஸோ இப்படி ஒரு டீமை காம்பேக்டாக அங்கே உட்கார்ந்துட்டு தான் அவர் போடுறாரு. அவங்க எதிர்க்கிறவங்க இந்தியாவின் தேசிய மொழிங்கிற பொய்யை திரும்ப திரும்ப அந்த ரேஞ்சுக்கு தான் பேசினாங்க. அது கிடையாதுங்கிறத அடிச்சு நொறுக்கி இருக்கும். அதோடு மும்மொழி கொள்கை சார்ந்து பரப்பப்படும் பல பொய்களை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. இந்த வார நீயா நானாவில் பல சரவெடி காத்திருக்கிறது அப்படின்னு இந்த விவாதங்கள்லாம் வருவதற்கு இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 நாட்களுக்கு முன்பாக அவர் இந்த ட்வீட்டை போடுறாரு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊடகவியலாளர் மற்றும் எழுத்தாளர் ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் ஒரு பதிவிட்டிருக்கார். ஆக்சுவலாக இது வந்த பிறகு தான் கம்ப்ளீட்டாக இனிமே நீயா நானா அல்லது எந்த அளவுக்கு நம்ம அதில் ரிலே பண்ண முடியும், ஒரு இடத்தை நோக்கி நம்பிக்கைக்குரியதாக அது இருக்க போகிறது என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். நீயா நானா நிகழ்ச்சி மனிதர்களின் உணர்வுகளை அப்படியே வெளியில் காட்டிய நிகழ்ச்சி, சமூக நீதி பக்கம் நின்று அறம் பேசிய நிகழ்ச்சி. இனி அந்த அறம் தொடருமா என்ற கேள்வி எடுக்கிறது. நீங்க கடந்த காலத்தில் நீட் விவகாரத்தில் இதுக்கு முன்னாடி நான் பேசிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, நீட் வந்தபோது நடந்த நிகழ்ச்சிகளும் நீட் வந்து சில ஆண்டுகள் கழித்து அது எந்த அளவுக்கு கிரவுண்டில் ஒழுங்காக இல்லைங்கிறத உடைச்ச நிகழ்ச்சிகளாகட்டும், இப்போ கடந்த வாரங்களும் கூட மதம் விட்டு மதம் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டது, எதிர்த்த பெற்றோர்கள் பின்னாடி எப்படி இணக்கமாக இருக்காங்க, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளாகட்டும் பல நேரங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கும் மக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், வீட்டு பணிக்கு வேலைக்கு வரக்கூடியவர்கள் அவங்கள ஓனர்ஸ் எப்படி நடத்துகிறாங்க, ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அடாவடிகள் என்னென்னவா இருக்குது, இந்த அசோசியேஷன் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் இப்படி பல விஷயங்களை நான் பேசியிருக்கு. அப்போ இந்த அறம் இனிமே தொடருமாங்கிற கேள்வி தான் நமக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் சில வாரங்களாகவே பற்றி எரியும் மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு விவகாரத்தை கடந்த வாரம் டாப்பிக்காக எடுத்து பேசியிருக்கின்றனர். என்ன பேசப்பட்டிருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதில் கலந்து கொண்ட பாஜகவினர் மேலிடத்தில் கூறி இந்நிகழ்ச்சி ஒளிபரப்பானால் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நாம் கூறி வரும் அனைத்து பொய் என தெரிய வரும் அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் அடிக்கொடுறார். ஆகவே உடனே நிறுத்த வேண்டும் என அழுத்தம் கொடுத்ததாக தெரிகிறது. ஏன்னா பாஜக ஆதரவு நிலையில் ஊடகங்கள் வரக்கூடியவர்கள் வெளியில் இயங்கக்கூடியவர்கள் தான் அதில் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. அதன்படி நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டு வேறு டாப்பிக்கை அவசரமாக ஒளிபரப்ப உள்ளனர். நாளை ஒளிபரப்பப்படவில்லை. படப்பிடிப்பு நடத்தி எடிட் செய்து ஃபைனல் செய்த நிகழ்ச்சியையே தூக்கி போட்டு விட்டனராம். ஒளிபரப்பாகாது என்கின்றனர். ரிலையன்ஸ் குழுமமான ஜியோ ஸ்டார் குழுமத்தை வாங்கிய போது நாம் விரும்பி பார்க்கும் ஒரே நிகழ்ச்சியான நீயா நானா என்ன ஆகுமோ என அச்சப்பட்டேன், அது நிகழ்ந்து விட்டது அப்படின்னு திரு க. ராஜீவ்காந்தி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். ஸோ இது வந்து இப்போ மிக முக்கியமான எல்லாருக்குமான கேள்வியாக இருக்கிறது. அப்போ பாஜக எல்முருகன் அவர்களாகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், இந்த 1 கோடி கையெழுத்துன்னு பிஸ்கெட்டை கொடுத்து வாங்கிட்டு இருக்கக்கூடியவர்களாகட்டும் எல்லாருமே நம்ம பார்த்து கேட்கக்கூடியது ஏன் அவங்களுக்கு அச்சம். அதே போல் ஜெயலலினி அவர்கள் அவரும் அதில் போய் கலந்துகிட்டு இருக்கார். அவர் போட்டுருக்கார், நீயா நானாவில் பங்கேற்ற போது இருந்த ஐயம் உண்மையாகிவிட்டது. இந்தியை ஏற்பதில் என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பியவர்களுக்கு மொழி பிரச்சனை இல்லை, எதிர்குறலை முடக்கும் அதிகாரமே பிரச்சனை. தாலி போன்ற உணர்வுபூர்வமான விவாதிக்கப்பட்ட மண்ணில் இது மோசமான அறிகுறி. ஒஸ்ட் டேஸ் அஹெட் அப்படின்னு அவரும் பதிவிட்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பிஜேபியினர் குறிப்பாக அலிஷா அப்துல்லா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, அப்படி கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுங்கிற மாதிரி அவங்க வந்து திமுக தான் முழுக்க அதில் திட்டமிட்டு இந்த நீயா நானா ஷோவையே அதில் வேலை பார்த்துருக்காங்க. பட் அப்போவும் கூட எதிர்த்தரப்பில் இருந்தவங்கெல்லாம் வேற லெவலாக பேசினதுனால அது வந்து ஷோவை நிறுத்திட்டாங்கன்னு அதை அப்படியே பாலை திருப்பிட்டாங்க. அவங்களோட ஒரு ட்வீட்டை பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஷோக்கே இவங்க போகல, ஆனால் ஃபோட்டோ எப்படி கிடச்சிது, போன ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, அடுத்தது யாரெல்லாம் டிஎம்கே ஐடிவிங்க இதை ரீட்வீட் பண்ணுது அப்படின்னா டிஎம்கே ஐடிவிங்க இதில் சம்மந்தம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு அவங்க ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. அவங்களுடைய ஸ்டோரியை பார்த்துடலாம். 1/3/2025 அன்னைக்கு அவங்களுக்கு ஃபோன் வந்து நீங்கள் மும்மொழி நீயா நல்லா கலந்தோம். ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அலிஷா அப்துல்லா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணு அவர்களை வேறு மொழி தெரிகிறவர்கள், அதாவது நீங்கள் வடக்க போகிறீங்க, அங்கே ஊரில் இருக்கிறவங்க உங்களை பாலியல் ரீதியாக சீண்ட வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கெட்ட வார்த்தையில் ஹிந்தியில் திட்டிங்கன்னா அவங்க ஓடிடுவாங்க அப்படின்லாம் கடந்த காலத்தில் அவர் பேசியிருக்கிறார். நம்ம அதுக்கு மேலே அதில் விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது. மும்மொழி கொள்கையை ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஆம்பளை பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும், பெண்களுடைய பாதுகாப்பு ஒரு விஷயம் இதெல்லாம் கிடையாது. இந்திய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிடலாம், மிரட்டிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அதில் தர்க்கத்துக்கு உள்ளே போனோம்னா இப்போ அந்த ஊர்லேயே இந்தி மொழி தெரிந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது அப்படியே அதுக்கு மேலே வச்சுக்கலாம். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு அழைப்பு வந்தது, நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிந்த மீடியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நான் ஃபோன் செய்தேன். அவர் உடனே எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். என்ன, அவர் எந்த சேனலில் இருக்கார் என்ன ஏதுன்னு சொல்லலை. அவர் சொன்னாராம்,
இது மொத்தமுமே அறிவாலயம் திமுகவினுடைய ஸ்கிரிப்டு. அது என்னன்னா தலைப்பு மட்டும்தான் மும்மொழி, ஆனால் மொத்த டிபேட்டையும் தமிழ் விசஸ் ஹிந்தினே கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு ஒரு அப்பாவையும் பொண்ணையும் உட்கார வச்சுருவாங்க. இதெல்லாம் இப்போ ஷோ ஒளிபரப்பாகல, ஆனால் இவ்வளவு கதையும் ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடியே பிஜேபிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று. ரெண்டாவது இப்போ இந்த கதைக்கு வருவோம். அப்பாவும் பொண்ணு உட்காருவாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் மும்மொழிக்கு ஆதரவாக அந்த பொண்ணு அப்படியே ஆவேசமாக பேசும், கிளாப்ஸ் எல்லாம் பறக்கும். செகண்ட் ரவுண்டில் அந்த அப்பா சொல்லுவாராம், நான் அந்த பொண்ணை வந்து ஹிந்தி டியூஷனில் டெய்லி காலைல படிக்க வச்சு ஸ்கூல்லேயும் அவள் வந்து ஹிந்தி படித்தா. 8 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் நான் இவ்வளோ செலவு பண்ணி அவளை ஹிந்தி படிக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி காலேஜ் போயிட்டா, ஆனால் அவளுக்கு ஒரு மொழி கூட ஒழுங்காக தெரியாது, ஹிந்தியில் அவளால் பேசவே முடியாது. அப்போ ஹிந்தியை நீங்கள் பல வருஷம் படித்தாலும் கூட பேச முடியாதுங்கிறதுனால மும்மொழியே வேண்டாம் இப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்டை தான் வைக்க போகிறாங்க. அதனால நீ போய் கலந்துக்காத. நிகழ்ச்சி ஷூட்டுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிந்த ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஒருத்தர் யாராவது சொல்லியிருக்காரு, யாராவது வேணாலும் இருக்கலாம். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். 9 மணி நேரத்துக்கு மேலே ஷூட்டிங் நடந்துச்சு. அதில் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பாருங்கள். அவங்களே வந்து இதில் வந்து மடக்கிட்டாங்க எதிர்த்தரப்பில். எது கலந்துக்கிட்டவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக வச்சு ஃபயர் பண்ணி விட்டாச்சு, சங்கிகள் பரப்பனா அத்தனை போயுமே காலி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்கக்கிட்ட வாதமே கிடையாது, ஏன்னா அது ரொம்ப தட்டையானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க நிகழ்ச்சிக்கே கலந்துக்கிட்டவங்க அப்படி சொல்லும்போது, நிகழ்ச்சியிலேயே கலந்து கொள்ளாத அலிஷா அப்துல்லா சொல்லுகிறார் வச்சு ரணகலமானதுனால டிஎம்கேக்கு இது ஆப்போசிட்டாக போயிடும். டிஎம்கேவே சொல்லி அதை நிறுத்திடுச்சு. அப்படி தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. டிஎம்கே கெட்ட பேர் வந்துடும் அப்படின்றதுனால ஒருவேளை அவங்க நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் உட்கார்ந்துருந்தவங்கள், அதாவது 2 மொழி ஆதரவாளர்கள் அல்லது மும்மொழி எதிர்ப்பாளர்கள் பூரா 60% வந்து பார்த்திங்க அப்படின்னா திமுககாரர்கள் அப்படின்னு அவங்க ஒரு டேட்டாவை போட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் இந்த பர்சன்டேஜ் எடுத்தாங்க என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல. ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க, மேபி திராவிட கருத்தியலோடு தங்களை பொருத்தி கொள்ளக்கூடியவர்கள் இருக்கலாம் மேபி. அதனால் என்ன பிரச்சனை, இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்கலாம் நேரடியாக மோடிஜியினுடைய ஆதரவாளர்கள்லாம் உட்காரலையா, வலதுசாரிலே சொல்லிட்டு வரவங்க, வலதுசாரின்னு சொல்லாமல் வரவங்க, எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், அப்புறம் பலவிதமான கருத்தியல்களோடு வந்துட்டு விமர்சகர், இப்படியெல்லாம் வரக்கூடியவர்களும் தான் எதிர்பக்கம் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா. ஸோ இப்படி ஒரு கதை, அதாவது நமக்கு என்னென்னா பிஜேபி கிட்ட ஒரே ஒரு விஷயம் தாங்க புரியல. ஒரு படம் டீசர் ரிலீஸ் ஆச்சுன்னா முழு படத்தையும் பார்க்காம இதை வந்து விடக்கூடாது, தடை பண்ணணும், அப்படி இப்படின்னு கொந்தளிக்க வேண்டியது. படத்தை பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு வெப் சீரிஸ் வந்தது, ஐ திங்க் காட்மேன் நினைக்கிறேன். சாமியாராக இருக்கிறாங்க இப்படி எல்லாம் சீட்டிங் பண்ணுறாங்கன்னு, அந்த உடனே தடுத்தது பண்ணி அந்த இதையே மொத்தமாக ரிலீஸ் பண்ண முடியாது, அது ஓடிடியில் வர வேண்டியது, அதை முடிச்சு விட்டாங்க. இப்போ வேறு ஏதாவது வந்தது அப்படின்னா இப்போ அந்த அப்படி அதில் குதிப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோவில் போயிட்டு வந்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஷோக்கே போகாமல் அது இப்படி இருக்கணும் ஒரு நீண்ட ஸ்கிரிப்டையே அலிஷா அப்துல்லா அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். நமக்கு இதெல்லாம் தான் உள்ளபடியே பெரிய மண்ட காய்ச்சலாக இருக்கிறது. நம்ம கேட்க வேண்டியது, பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களோ அல்லது டாக்டர் எல் முருகன் அவர்களோ மேபி ஏன் அவர்களுக்கு இந்த அளவுக்கான ஒரு விஷயம் தயக்கமாக அல்லது அச்சமாக இருக்கிறதுங்கிறத நம்ம கேட்கணும். தமிழ்நாடு நீங்கள் 1 கோடி கையெழுத்து எவ்வளோ பிஸ்கெட் அதுக்கு செலவாச்சுங்கிறதெல்லாம் தனியாக கணக்கு கொடுக்கணும். எங்கே உங்கள் கட்சியினுடைய மேலிடத்துக்கு பொருளாளருக்கு அதை நம்ம ஒரு பக்கம் போகிற வச்சிடலாம். ஆனால் இப்போ தான் விகடனில் கை வச்சு உச்சநீதிமன்றம் அவங்கள அப்படியே செஞ்ச அத்தனையும் அவங்க முடக்கணது தப்புன்னு உத்தரவை ரத்து செய்து விட்டு சைட்டை இமீடியட்டாக ரெஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிச்சு. சம்மந்தப்பட்ட கார்ட்டூன் ஊடக சுதந்திரமா கருத்து சுதந்திரமாங்கிறத தனியாக ஒரு தாவா போட்டு விவாதிச்சுக்கலாம். சைட்டை நீங்கள் முடக்கக்கூடாதுன்னு மத்திய அரசினுடைய உத்தரவை ரத்து செய்தது. திரும்பவும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன எண்ணத்தோடு இருக்கிறீர்கள், தேர்தல் நெருங்குது அடுத்த 1 இயருக்கு இதுதான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள் உங்களுக்கு மாற்றாக அங்கே உருவாகிட்டு இருக்கக்கூடிய உரையாடலை எப்படி நீங்கள் நிறுத்த போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இருக்கிறது. ஏன் இவ்வளவு அச்சம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய தர்க்கங்களாக எதிர்கொள்ளணும். அப்போ அதுக்கு டைரெக்டாக நீங்கள் தலைவர்கள் லெவலே உள்ளே வந்து உட்கார்ந்துருந்துருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட எழுகிறது. ஸோ இது இப்படியே ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்போ விஜய் டிவியினுடைய அதாவது நீயானா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாலிட்டிக்ஸையே தொடாமல் கமர்ஷியலான டாபிக்ஸ்குள்ளே தான் போகுமா அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் அப்படி தான் போவாங்க அப்படிங்கிற இடம் தான் நமக்கு பதிலாக இருக்கிறது. நிறுவனத்தினுடைய உச்சாணி பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு பல பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் ஒரு இதில் ஒரு முடிவின் காரணமாக பகைத்து கொண்டால் எல்லாத்துக்குமான பிரச்சனையாக அது மாறும். மிகப்பெரிய குழுமங்கள் எப்போதும் அந்த ரிஸ்க்கை
எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதோட நிற்காது. பட் இந்த உரையாடல் அப்படிங்கிறது ஷோ ஒளிபரப்பானதை காட்டிலும் மிகப்பெரிய அளவுக்கு இனிமேல் தான் முழுவீச்சோடு நடைபெறும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸோட சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.